They can like toys and they can't keep it safe. And they don't open my toys never, ever. They will open and take it. You are Yeah, Mom. ரெண்டுத்தையும் finish பண்ணனும். Finish பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு gift தருவேன். 1 2 3 come on. Yeah. 1 2 3 yeah. Bukal. Jikal, Bujikal, Buji. Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா yes morning என்னோட school day வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ நான் ஸ்கூலுக்கு போற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். அத வேற ரெடி பண்ணனும். So இன்னைக்கு வந்து bread toast தான் செய்ய போறேன். எக் ஆம்லேட்ல வந்து பாப்பாக்கு பண்றதுனால சால்ட் பெப்பர் மட்டும் தான் கலந்தேன். அண்ட் வந்து இன்னைக்கு கேரட் ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேரட்டை கட் பண்ணி இது கூட ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். மில்கோட சேர்த்து நல்லா அரைச்சு தனியாக எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து வீட் பிரெட்டில் வந்து சால்டட் பட்டரை வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம எக் ஆம்லேட்டில் அதில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணணும். இது ரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சம் பீப்புள் வந்து ஜாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அழகா சாப்பிடணும் சரியா? இது ரெண்டுத்தையும் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு gift தருவேன். இது வந்து பேபி சாஸ் தான், டொமேட்டோ சாஸ். இது நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ கெமிக்கல். ஓகே. தண்ணி, லஞ்ச் பாக்ஸ், ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரெஸ் உள்ள இருக்கு. ட்ரெஸ் உள்ள போட்டு வச்சிருக்காங்க அவங்களே. சில மாதிரி சைடில் கொஞ்சம் பார்க்க வேண்டாம், அங்கே வேண்டாம், எல்லாரும் பார்ப்பாங்க. ஃபைனலா பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி ரியாவெல்லாம் ரெடி பண்ணோம். அதுதான் கொஞ்சம் டஃப். தலெல்லாம் வாரி ரெடி பண்ணோம். ஸோ டக்குன்னு ரெடி பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கா ஸ்கூல் போக? டாய்ஸா? ஐயோ ரியா, ஸ்கூலுக்கு டாய் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, திட்டுவாங்க டீச்சர். They can like toys and they can't keep it safe. And they don't open my toys never, ever. They will open and take it. Your friends will take it. அப்புறம் காணோம்னா அழக்கூடாது சொல்லிட்டேன். You should not cry. They will ask means you want to give and come. இங்க வச்சிரு, வீட்டுக்கு வந்து விளையாடிக்கலாம். கொடுத்துடு, டாய்ஸை கொடுத்துடுங்க. These are mine. ப்ளீஸ் டா கண்ணா. I can't go in the bike and keep this my backpack. ப்ளீஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டேன். இங்க வச்சிட்டு போயிட்டு வந்தோன்னு விளையாடு. 2 ஹவர்ஸ்ல வந்துடலாம் வீட்டுக்கு. குட் கேர்ள், குட் கேர்ள். ஆத்தி குட் கேர்ள். Okay, keep it here. ஓகே, நான் கீப் இட் இங்கே வைக்கிறேன். இங்க வச்சிடறேன் மேல. நீ வந்து எடுத்துக்கோங்க. பாய். வந்துட்டீங்களாமா? ஃபைனலாக ரியாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஆனால் மேடம் வரதுக்குள்ள என்னோட குயிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பண்ண போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடே இல்லை, ஜஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸை வச்சு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும், இப்போ நவடேஸ் என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப பளபளன்னு செம்மையாக இருக்குல்ல. அதுக்கு காரணம் இந்த மேஜிக் ப்ராடக்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நியூட்ரிடெர்மோட டீடாக்ஸ் கிளென்சர், நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதுல விட்டமின் இ இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போறது நியூட்ரிடெர்மோட டீடாக்ஸ் கிளென்சர். இது சாதாரண ஃபேஸ் வாஷ் மாதிரி இல்ல. இதுல 2% கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஜென்டில் AHA. இது டெட் ஸ்கின் செல்ஸை வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும் அண்ட் போர்ஸஸை அன்க்ளாக் ஆகும். அன்இவன் ஸ்கின் டெக்ஸ்சரையும் சாஃப்டா ஆகும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு வாங்க பார்த்துடலாம். நியூட்ரிடெர்மோட டீடாக்ஸ் கிளென்சரை வந்து வெட் ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணணும். ஸோ இதில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சோடியம் PCA இருக்குது. இதுதான் ஸ்கின்னை வந்து சூப்பர் ஹைட்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகாதுன்னு கேரண்டி. நான் பர்சனலாக பார்த்தேன். இது போய் கொலாஜின் ப்ரொடக்ஷனுக்கு கூட ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஃபைன் லைன்ஸ் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர டல்னஸையும் குறைக்கும். ஆஃப்டர் ஒரு ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் என்னோட ஸ்கின் வந்து எவ்வளோ சூப்பர் பிரைட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதில் விட்டமின் இ இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அது மாதிரி சிப் ஃபீல் எல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷன் ஃபுல் டே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ போஸ்பேட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரெட்னஸ் வந்து குயிக்காகவே காம் ஆகும் அண்ட் குயிக்காக ஆக்னி மார்க்ஸ் வந்து ஃபேட் ஆகுது. இம்பார்ட்டண்ட்டாக ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணி ஸ்கின்னை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுது.
ஸோ இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம ஆல் ஓவர் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குயிக்காக மசாஜ் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் ஃபீல் பண்ணது என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக ஹெல்த்தியாக சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டெய்லி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் எனக்கே ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த் இட். ஸோ கைஸ், உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நியூட்ரிடன் இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்லயும் ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லயும் பின் பண்றேன் அண்ட் யூடியூப் கார்ட்லயும் டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இப்போ ரியாவை கூப்பிடுற டைம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 9 o'clock போனால் 12 o'clock வந்துருவா. அதுக்குள்ளே நம்ம போய் கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி நானும் அவரும் தான் போகிறோம். ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரில. ஸோ பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே நம்ம வந்து என்ன பண்ணாங்க இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கவே கூடாது. அது நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காதான். நேற்று தான் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன். ஸோ அதனால் நான் வந்து கேட்குறதில்ல. நைட்டு தான் நேற்று கேட்டேன், ரியா அம்மா இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணோம், நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூலில் நடந்த விஷயம்லாம் அப்படி சொன்னான். மம்மி இன்னைக்கு இப்படி நடந்தது, ரைம் சொன்னாங்க, கதை சொன்னாங்க அப்படிலாம் சொன்னான். ஸோ அப்படி தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வாயிலிருந்து வாங்கணுமே தவிர இன்னைக்கு என்ன ஸ்கூலில் பண்ணாங்க, என்ன டீச்சர் சொன்னாங்க அப்படியெல்லாம் கேட்டால் ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க, பொறுமையாக கேளுங்க, அவங்களா சொல்லுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து என்னென்ன இன்னைக்கு ஸ்கூலில் நடத்துனாங்க எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா அவளும் சொல்றாளா அப்படின்றத கேட்டுப்போம். ஸோ டைம் ஆயிடுச்சு, வாங்க போய் ரியாவை கூட்டிட்டு வந்துடலாம். ஸ்கூல்ல இருந்து எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு போல. அலாரம்லாம் வச்சிருக்காருன்னு எங்க மாமியார் இப்பதான் சொன்னாங்க. அலாரம் வச்சு பிள்ளைய வந்து கூப்பிட போறாரு, மறந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு. வெரி குட். சரி, இந்த குழந்தைக்கு இப்படின்ற இன்னொரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவேன்? என்னடி இன்னொரு குழந்தை உலகத்துல இல்ல, எல்லாம் 4 குழந்தை 10 குழந்தை பத்தி பாக்குறது இல்லையா? என்னடி கேள்வி இது? இப்படிக்கா உளுந்து கவனிக்கிறேன், கண்ணு பட்டுரும் போதுப்பா. எல்லா புள்ளையும் நம்ம புள்ளதான். அப்ப எல்லா பிள்ளையும் போய் கூப்பிட்டு வந்துடுறியா? கடத்திட்டு போறேன்னு சொல்லிடுவாங்க. கண்டுபிடிச்சாச்சா? ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோமா, நேரா இந்த கடைக்கு வரணும்ட்டான். லாலிபாப் லிப்ஸ்டிக் வேணுமா? லாலிபாப் லிப்ஸ்டிக் வேணுமா? இங்க பாருங்க, வாட்டர் பாட்டில். இது வாட்டர் பாட்டிலா லஞ்ச் பாக்ஸா? இது எப்படி ஓபன் பண்றது? ஓ இப்படியா? இங்க பாருங்க, இது வந்து வாட்டர் பாட்டில். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில் தான் டிஃப்ரெண்டா இருக்குல்ல ரொம்ப. இது மாதிரி வாங்கி கொடுத்துடலாமா? நீ வாட்டர் பாட்டில் வாங்க, சின்ன சைஸ் இது மாதிரியா? வெயிட் கம்மியா இருக்கு. வெயிட் கம்மினா அந்த மாதிரி. இது மாதிரினா வாய் வச்சு குடிக்கிறது, திறந்து குடிக்கிறது நாளைக்கு ஆகாது. அங்க போய் தேடு. வேற ஏதாவது பாருறியா? ஸ்லைம் வேணாம், வேற டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இது பேர் பென் எல்லாம் அழகா டிஃப்ரெண்டா இருக்கு. வேற என்ன வேணும்? கியூட்டா இருக்கு கிஃப்ட் எல்லாம். என்னம்மா இது வேணுமா? வேணாம்ல, வேற ஏதாவது எடுங்க. வேற உங்களுக்கு பிடிச்சது எடுங்க விளையாடுறது. இது இங்கெல்லாம் இருக்கு பாரு, நிறைய கார்ஸ் வேணுமா? வேற என்ன வேணும்? அந்த ஃபேஸ் மட்டும் மறைக்கிற மாதிரி ஹேட் இருக்காது. என்ன ரியாது? என்னது இது? This is a fish. It's shaking this tail. அழகா இருக்குல்ல அது? These are toys. மணி. Play with it. ஓகே, மணி கொடுத்துறீங்களா நீங்களே? I think so, but I don't like. மணி கொடுத்துறீங்களா? எடுத்துட்டீங்கல்ல எல்லாத்தையும்? I want this to play with. சரி, அந்த ஃபிஷ் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் இருக்கு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு. நல்லா இருக்கே. இந்த பொம்மை இந்த அடிக்கிறது தானே, இந்த காத்து வந்தா அது மாதிரி வாங்கலாமா? அது பஞ்ச் பண்ணுவா. ஸோ இது எல்லாம் எடுத்துருக்கியா நீ? பொம்மை பாரு எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு. Not cute, but it's cute. நல்லா இல்லையா அவனுக்கு? இதெல்லாம் இருக்கே நிறைய. This toy. ஐயே,
டேஸ்டே இல்லை, டேஸ்ட்லெஸ் ஃபெலோ. இது அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. This toy. எனக்கு பிடிக்கலப்பா. பே பண்ண 500 ரூபா வச்சுட்டாலா அப்பு. நல்லா இருக்குங்க பொம்மைலாம். அம்மா வந்தாலே பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தனி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் செல்லம் கொஞ்சம். ஒன்றும் கிடையாது. அதான் இந்த கடைக்கு நல்லா இருக்கா? ரியா ஸ்டார் வாங்கினதுக்கு என்னம்மா? என்னடா கண்ணா ஸ்டார் காட்டுங்க எல்லாருக்கும். ஸ்டார் கொடுத்துருக்காங்க கையில. என்ன பண்ணீங்க? ஸ்டார் கொடுத்தாங்க. சூப்பர், நைஸ், சூப்பர். வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல இன்னைக்கு எல்லா கடையிலயும் நிக்க வச்சிருவான் நம்மள. ரியா ட்ரெஸ் மாத்தியாச்சா? இதோ இருக்கா? ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எடுத்து வச்சாச்சா? விளையாடுங்க சரியா? பத்திரமா வச்சிருக்கா அம்மா. இப்ப டாடா அது பம்ப் அடிச்சிட்டு இருக்காரு. ஒத்த பிள்ளைய வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு, எனக்கு தான் தெரியும். அவ பயமு தட்டினியா இந்த ஃபிஷ்ஷ வச்சு? ரியாமா பயமு தட்டலையா? பயம் ஆகலையா அவ்வா? மாமியார் சம்பவமா செய்யறாங்க, பூட்டி விட்டுட்டாங்க. அதக்கா வச்சு ஓகே அடிங்க அடிங்க அடிங்க. அடி காலி. புகால் புஜ்கால் ஜிகால். ஓத்துற போற அத அடிக்கிற நீ. ஜிகால் ஃப்ரண்ட்ல வந்து ஃபைட் பண்ணுங்க. பாக்ஸிங் பாக்ஸிங் வாங்க, ஃப்ரண்ட் வாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். ஆத்தி கவுந்து போச்சு. என்ன மாதிரியே பண்ணிட்டு வர்றாங்க. 1 2 3 come on. Yeah. 1 2 3 yeah. Bukal jikal bujikal bujikal vatukal. என்னமா பாடு வருது. ஆத்தி தூக்கி எல்லாம் அடிக்கிறாடா. அப்பா 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 அப்பா. சுத்த அடி. புஜிகால் டிஜிகால். ஆத்தி அது பேர் அது படுற பாடு. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து லஞ்ச் என்னன்னா ரைஸ், சுட சுட ரைஸ் அண்ட் வந்து ரைஸ், அப்புறம் பருப்பு, அப்புறம் இது வந்து பொன்னாங்கானி வந்து கீரை பருப்பு போட்டு வச்சது, அப்புறம் வந்து ரசம், தக்காளி ரசம், அப்புறம் வந்து பொரியல் கொஞ்சமா வச்சிருக்காங்க, அது யாருக்குன்னு தெரியல, அது உங்க அம்மா கொடுத்த பொரியல். அப்புறம் தயிர் வீட்டில் வந்து பண்ண தயிர் எவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் வந்து தயிர் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பலாப்பழம் நம்மளுக்கு வந்து கிரீன்லேண்ட் நர்சரி கார்டன்லேருந்து பலாப்பழம் அமிச்சாரு நம்மளுக்கு. பழமாக வந்தது. பட் என்னென்னா நாங்கள் 3 நாள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால வந்து அதை கட் பண்ண, ஏன்னா எங்கள் மாமியாருக்கும் தெரியாது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ண தெரியாமல் பாதி வந்து அழுகிருச்சு. மீதி வந்து எங்களுக்கு கிடைச்சது இதுதான். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் கிரீன்லேண்ட் நர்சரி. ஏன்னா இந்த வகையான பலாப்பழம் வந்து நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ரெட் கலர் பலாப்பழம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப அரிய வகைன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கு. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர்மெலான் அண்ட் பலாப்பழம், இதுதான் எங்களோட லஞ்சு. ஸோ கைஸ், இந்த குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.